ரீசெண்டா நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் கமெண்ட்ஸ்ல நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாம் கவுண்டி கிரிக்கெட் அப்புறம் இங்கிலாந்தோட டொமஸ்டிக் ஒன் டே கப்ல ஆடுறாங்க. அதுக்கு மட்டும் பிசிசி அலோ பண்றாங்களே. ஆனா ஏன் T20 லீக்ஸ் ஆட அலோ பண்றது இல்லன்னு கேட்டிருந்தாரு. அதுக்கான பதில இந்த வீடியோல பார்க்கலாமா? மத்த T20 லீக்ஸ் எல்லாமே இந்தியாவோட டொமஸ்டிக் மேட்சஸ் கூட ஓவர்லாப் ஆகும். அப்போ இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாம் மத்த T20 லீக்ஸ்ல ஆடுறதுக்காக நம்ம டொமஸ்டிக் சீசனை ஸ்கிப் பண்ற சிச்சுவேஷன் வரும். அது நம்ம டொமஸ்டிக் சீசனோட காம்படிட்டிவ்னஸை குறைச்சி ஃபர்ஸ்ட் கிளாஸ் அண்ட் ஒன் டே ஃபார்மட்டை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணிடும். ரெண்டாவது, இந்தியன் பிளேயர்ஸ்க்கு வேர்ல்டு வைட் பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. அவங்க வேர்ல்டில் எந்த கிரவுண்டில் போய் விளையாண்டாலும் நிறைய பேர் அந்த மேட்சை பார்ப்பாங்க. ஸோ இந்தியன் பிளேயர்ஸ் மற்ற T20 லீக்ஸில் விளையாண்டாங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் பார்ப்பாங்க, நிறைய ஸ்பான்சர்ஸ் வருவாங்க, அந்த லீகோட ரெவன்யூ அண்ட் பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். கிட்டத்தட்ட அந்த லீகை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்படி நடந்தால் அது ஐபிஎலோட எக்ஸ்க்ளூசிவ்னஸையும் பிராண்ட் வேல்யூவையும் கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். அதனால தான் பிசிசி இந்தியன் பிளேயர்ஸை மற்ற T20 லீக்ஸில் அலோ பண்ணுறது இல்லை. ஆனால் கவுண்டி அண்ட் ஒன் டே டோர்னமெண்ட்ஸ் மட்டும் ஏன் அலோ பண்ணுறாங்கன்னா, அந்த மேட்சஸ்லாம் பார்க்க நிறைய க்ரௌட் வரமாட்டாங்க. அண்ட் லாங்கர் ஃபார்மெட்ஸ் ஆடுறது பிளேயருக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும்னு தான். மற்றபடி பிசிசி நம்ம பிளேயர்ஸை ஃபாரின் T20 லீக்ஸில் அலோ பண்ணணுமா பண்ணக்கூடாதான்னு உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.